ஒருவேளை தாவேக்காவோட அணி அமைச்சா காங்கிரஸ்க்கு அது கை கொடுக்குன்னு சொல்றாங்களே. எங்க பல நிரூபிக்காத கூட அணி அமையாதுங்க. இது எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க சார் இந்த பிரச்சனை? சும்மா வேடிக்கையா டைம் போகாதனால தினமலர் பக்கத்தில் நிரப்ப ஏதாவது எழுதுவான். திருநாக்கரசு சும்மா அவங்க சர்வேன்னு என்னத்தையும் பண்ணுவான். இதெல்லாம் பெரிய வேல்யூ இல்லைங்க. பல நிரூபிச்சாதாங்க மரியாதை. ஏன்னா நீங்க முதல்ல பேட்டிலேயே சொல்லியிருந்தீங்க சார், இப்ப திருநாவுக்கரசு அவர்களே பலம் நிரூபிக்கல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே ஒரு மாற்று கருத்தா மாறுது. வெறும் கருத்து தாங்க, இது வேலைக்கு ஆகாது. விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்சது, விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுமே தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது 8-10 பலம் நிரூபிச்சாரு, மக்கள் நல கூட்டணியை வச்சாரு, உங்களோட எவனும் கூட்டணிக்கு வரமாட்டான்னு சொன்னாப்புல. நான் ஒரு விழுக்காடு கொண்ட ஒருத்தன் கூட கூட்டணிக்கு வரமாட்டான்னு சொன்னேன். இதுவரை யார் வந்திருக்கா? ஓபிஎஸ் வராரு, டிடிவி வராரு, 117 செல்வ பிறந்த சீஃப் மினிஸ்டர் செத்துருவாங்க. யாரு? மாணிக் தாகூரும் கார்த்திக் சிதம்பரம். 2.5 வருஷம் செல்வ பிறந்த சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர். யார் முதல்லங்கிறது தான் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாம் 1000 வதந்திகளை கிளப்புவாங்க. எல்லாமே வதந்தி தான்.